அனைவருக்கும் வணக்கம். நம்ம நேற்று பார்த்த தமிழ்நாடு பட்ஜெட் 2026-27 தொடர் காணொலியாக தான் நம்ம இப்போ இந்த பட்ஜெட் செஷனை பார்க்குறோம். ஸோ அடுத்ததாக நம்மளுக்கு பட்ஜெட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, எந்த துறையை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உயர்கல்வித்துறை. இவங்களுக்காக நம்ம பட்ஜெட்டில் என்னென்ன அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு, அது நம்மளுக்கு தேர்வு நோக்கில் எப்படி படிக்கணும் அப்படின்றத இப்போ பார்ப்போம். வாங்க கிளாஸ்க்குள்ளே. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, தமிழ்நாடு நீட் தேர்வினை கடுமையாக எதிர்க்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீட் தேர்வு அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, என்டிஏவால் நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய தேர்வு முகமை, நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி, இவங்களால் நடத்தப்படக்கூடிய ஒரு தேர்வு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் மற்றும் ஆயுஷ் போன்ற துறையை சார்ந்த படிப்புகளுக்கு நடத்தப்படக்கூடிய ஒரு தேர்வு. இந்த என்டிஏ யாருக்கு கீழே வருவாங்க அப்படின்னு கேட்டாக்கா, மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அப்படின்ற அவங்களுக்கு கீழே தான் கல்வித்துறை கீழே வருவாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். ஸோ இவங்களை எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்கா, 2017 இந்த என்டிஏவை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி எப்போ எஸ்டாப்ளிஷ்னாக்கா 2017 த்ரூ இந்தியன் சொசைட்டிஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1860 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்டு கீழே இந்தியன் சொசைட்டிஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1860 அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாச்சுட்டரி பாடியாக இதை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இவங்க என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஜேடபிள்இ மெயின்ஸு, அடுத்தது வந்து நீட் யூஜி, சியூடி யூஜி அப்படின்ற எக்ஸாம்ஸ் எல்லாத்தையுமே இவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது நீட்டை பற்றின, என்டிஏ பற்றின ஒரு தகவல். ஸோ அடுத்தது இந்த நம்ம இதை சார்ந்து இன்னும் நிறைய படிக்கணும். நம்ம இந்த இடத்துல இன்னும் ஒரு தகவல், முழுமையான தகவல்களையும் கொஞ்சம் நம்ம பார்க்கணும் அப்படின்னாக்கா, அடுத்தது நீட்டோட கமிட்டிஸ், நீட் தொடர்பாக போடப்பட்ட சில முக்கிய கமிட்டிஸையும் நம்ம இந்த இடத்துல சொல்லிடுறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, டாக்டர் கே ராதாகிருஷ்ணன் கமிட்டி, ராதாகிருஷ்ணன் கமிட்டி. ஸோ இது வந்து எதுக்காக போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சிக்கு சஜஷன்ஸ் கொடுக்கறதுக்காக, ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணுறதுக்காக போடப்பட்ட ஒரு கமிட்டி தான் ராதாகிருஷ்ணன் கமிட்டி. ஸோ இது எப்போ போட்டாங்க அப்படின்னாக்கா 2024 போட்டாங்க. எதுக்காக, யாரால் போடப்பட்டது அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். ஸோ இது இந்தியா லெவலில். இந்த கே ராதாகிருஷ்ணன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபார்மர் சேர்மன் ஆஃப் இஸ்ரோவோட சேர்மன் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கே ராதாகிருஷ்ணன். அவரோட தலைமையில் தான் ஒரு கமிட்டி இந்தியா லெவலில் போடப்பட்டது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ்நாடு அளவில் நீட் தேர்வுக்காக போடப்பட்ட கமிட்டிஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்று கலையரசன் கமிட்டி, ஜஸ்டிஸ் கலையரசன் கமிட்டி. அடுத்ததா ஜஸ்டிஸ் டி முருகேசன் கமிட்டி, ஜஸ்டிஸ் டி முருகேசன் கமிட்டி. ஜஸ்டிஸ் டி முருகேசன் கமிட்டி. அடுத்தது ஏகே ராஜன் கமிட்டி அப்படின்ட்டு, ஏகே ராஜன் அவரோட தலைமையில் ஒரு குழுவை போட்டோம். ஸோ இது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கலையரசன் கமிட்டி வந்து 2020 போடப்பட்டிருப்போம். இது எதற்காக அப்படின்னாக்கா, இந்த 7.5 நீட் ரிசர்வேஷனுக்காக அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய 7.5% இடஒதுக்கீடை பற்றி ஆராய்வதற்காக போடப்பட்ட கமிட்டி கலையரசன் கமிட்டி. ஸோ இவங்களே வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க அப்படின்னாக்கா, 10% வரைக்கும் சீட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு
10% வரைக்கும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எவ்வளோ கொடுத்துருக்குறோம் அப்படின்னாக்கா 7.5% ஹரிசாண்டல் ரிசர்வேஷனை கொடுத்துருக்கோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜஸ்டிஸ் டி முருகேசன் கமிட்டி, இது எப்போ போடப்பட்டது அப்படின்னா 2021 போட்டிருப்போம். இந்த 2021 போடப்பட்ட கமிட்டி எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சோசியோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ சமூக பொருளாதார நிலையை ஆராய்வதற்காக போடப்பட்ட கமிட்டி சோசியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், அவங்கள பற்றி ஆஃப் கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதை பற்றி போடப்பட்டது தான் ஜஸ்டிஸ் டி முருகேசன் கமிட்டி. அடுத்தது ஏகே ராஜன் கமிட்டி, அது எதுக்காக அப்படின்னாக்கா 2021 போடப்பட்டது. இது எதற்காக போடப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இம்பேக்ட் ஆஃப் நீட் இதை பற்றி ஆராய்வதற்காக நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நீட், அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் எது மாதிரியான இம்பேக்டை கொடுத்துருக்கு அப்படின்றத ஆராய்வதற்காக போடப்பட்ட கமிட்டி ஏகே ராஜன் கமிட்டி. ஸோ இந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன் என்ன கொடுத்தாங்க அப்படின்னாக்கா ஸ்டேட் கவர்மெண்ட் டு எலிமினேட் தி நீட் ஃப்ரம் பீயிங் யூஸ்ட் இன் அட்மிஷன் டு மெடிக்கல் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ மெடிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நீட்டை எதிர்த்துட்டு அதற்கு நீட்டை ஒதுக்கிட்டு அதற்கு பதிலாக என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னாக்கா நம்ம 12th லீகல் அண்டு லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்தது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 12th மார்க்கை வச்சே நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2022 அகெயின் ஜஸ்டிஸ் டி முருகேசன் அவரோட தலைமையில் கமிட்டியை ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. 2022 அவரோட தலைமையில் அகெயின் ஒரு கமிட்டி தமிழ்நாடு எஜுகேஷன் பாலிசி கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருப்பாங்க. டிஎன் எஜுகேஷன் பாலிசி கமிட்டி, டிஎன்இபிசி, தமிழ்நாடு எஜுகேஷன் பாலிசி. ஸோ 13 பேர் கொண்ட குழுவை வந்து நியமிச்சிருப்பாங்க. இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்டிஸ் சந்துரு அவரோட கமிட்டிலையும் போட்டிருப்பாங்க. ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரிசர்வேஷன் பற்றிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீட் சம்மந்தமாக நம்ம தமிழ்நாடு போட்ட கமிட்டிஸ். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க பட்ஜெட்டில் அப்படின்னாக்கா நீட் தேர்வு முறையினை உடனடியாக ரத்து செய்து முந்தைய 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வின் அடிப்படையில் மருத்துவ கல்விக்கான சேர்க்கையை தொடர்ந்திட ஒன்றிய அரசை வலியுறுத்துவோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா பட்ஜெட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா வெற்றி மடிக்கணினி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. என்ன ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வெற்றி மடிக்கணினி திட்டம். ஸோ கல்லூரி மாணவர்களுக்கான கற்றல் திறனை மேம்படுத்தும் நோக்கில் அவர்களுக்கு இலவச லேப்டாப் மடிக்கணினியை வழங்க போகிறாங்க. ஸோ வெற்றி மடிக்கணினி திட்டம் அப்படின்னு சொல்கிறது. இதற்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2000 கோடியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு அரசு ஒதுக்கியுள்ளது. வெற்றி மடிக்கணினி திட்டம் கல்லூரி மாணவர்களினுடைய கற்றல் திறனை மேம்படுத்துவதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அடுத்தது கல்வி கரையில கற்பவர் நாள் சில அப்படின்ட்டு ஒரு கோட் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன இந்த கோட் அப்படின்னாக்கா எதில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நாலடியாரில் இருக்குது. ஸோ இந்த நாலடியாரில் கல்வி கரையில் கற்பவர் நாள் சில அப்படின்ற ஒரு கோட்டு எங்கே இருக்குது அப்படின்னாக்கா நாலடியாரில் இருக்குது. இதனுடைய முழு பாடல் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கல்வி கரையில் கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிப்பல தெல்லிதின் ஆராய்ந்து ஓய்வு உடைய நீத்து அகத்து நீர் ஒழிய வாழ்வுன் குறுகின் தெரிந்து அப்படின்றதான் இதனுடைய முழு வரி. கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிப்பல
தெள்ளிதின் ஆராய்ந்து ஓய்வுடைய நீத்து அகத்து நீர் ஒழிய பால் ஊன் குறுகின் தெரிந்து. இதுதான் இந்த கோட்டோடைய முழு பாடல். கல்வி கரையில கற்பவல் நாள்சில மெல்ல நினைக்கின் பிணிபல தெள்ளிதின் ஆராய்ந்து ஓய்வுடைய நீத்தகத்து நீர் ஒழிய பால்வுன் குறுகின் தெரிந்து. அதாவது கல்வி கரையில அப்படின்னாக்கா கல்விக்கு கரை என்பது இல்லை, எல்லையே கிடையாது அப்படின்றத சொல்றாங்க. அடுத்ததா கற்பவர் நாள் சில, அந்த கற்கக்கூடிய நூலை கற்கக்கூடிய மனிதர்களினுடைய ஆயுள் வந்து மிக குறுகியது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது மெல்ல நினைக்கின் பிணிபல, அதாவது ஆழமாக யோசித்தால் மனிதனுக்கு வயதாகும் போது நோய்களும் துன்பங்களும் பல வரக்கூடும். நீர் ஒழிய பால்வூன் குறுகின் தெரிந்து, அதாவது நீரில் கலந்திருக்கும் பாலை மட்டும் பிரித்து எடுத்து அந்த பாலை மட்டும் குடிக்கும் அன்னப்பறவை போல சிறந்த நூல்களை மட்டும் தெரிந்து கற்க வேண்டும் அப்படின்னு சொல்றது தான் இந்த குறளினுடைய, இந்த நாலடியார் நூலினுடைய பாடல் பொருள். ஸோ அதை வந்து நம்ம தெளிவாக படிச்சுக்கோங்க. அடுத்தது தமிழ்நாடு மாணவர் தங்கும் விடுதி மற்றும் உட்கட்டமைப்பு நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னாக்கா தமிழ்நாடு மாணவர் தங்கும் விடுதி மற்றும் உட்கட்டமைப்பு நிறுவனம் TNSHSIC, தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் ஹாஸ்டல் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கார்ப்பரேஷன் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிளை வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ வாட் இஸ் மீன் பை ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் அப்படின்னா SPV அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் அப்படின்னாக்கா என்னென்னா, இது வந்து ஒரு கார்ப்பரேட் என்டிட்டி மாதிரி, இண்டிபெண்ட் கார்ப்பரேட் என்டிட்டி. இது எதுக்காக கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா சிங்கிள் வெல் டிஃபைன்டு ப்ராஜெக்ட் அப்ஜெக்டிவ், அதாவது ஒரு ப்ராஜெக்டோடைய அப்ஜெக்டிவை மேக் பண்ணுறதுக்காக கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு கார்ப்பரேட் கம்பெனி அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அதுதான் வந்து SPV அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்டிட்டி மாதிரி தான். எக்ஸாம்பிளாக இப்போ நம்ம டிஜிட்டல் இந்தியா ப்ரோக்ராமுக்காக காமன் சர்வீஸ் சென்டர்ஸ் CSC அப்படின்ட்டு நம்ம ஒரு கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா ஊர்லேயும் தனித்தனியாக இருப்பாங்க. அவங்க கவர்மெண்ட்டுக்கு கீழே வரமாட்டாங்க, ஆனால் கவர்மெண்ட்டோட சர்வீசஸ் எல்லாத்தையும் பண்ணுவாங்க. ஸோ அவங்க இட்ஸ் நாட் அன் கவர்மெண்ட் ஆஃபீஸ், இட்ஸ் அன் ப்ரைவேட் ஆஃபீஸ், பட் தே ஆர் டூயிங் ஆல் த கவர்மெண்ட் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு SPV அப்படின்னு சொல்லக்கூடிய SPV அல்லது SPEன்னு கூட சொல்லலாம், ஸ்பெஷல் பர்பஸ் என்டிட்டிஸ். சரிங்களா? ஸோ இவங்களோட வேலை அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட்டாக பண்ணுறது, அதுதான். ஸோ இது எதுக்காகனாக்கா அந்த ஒரு பெனிஃபிட்டை மட்டும் அடையணும் அப்படின்றதுக்காக கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. ஸோ இதுதான் அது வந்து SPV. அது ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். அதை எதுக்கு கீழே கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கனாக்கா TN சுடர் அப்படின்ற ஸ்கீம், தமிழ்நாடு ஸ்டேட் அப்கிரேடேஷன் டெவலப்மெண்ட் அண்ட் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் ரெசிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் ஆல்ரெடி இருக்குது. அந்த ப்ரோக்ராம் கீழே நம்ம இதை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னாக்கா தமிழ்நாடு TN சுடர், அதனோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னாக்கா
தமிழ்நாடு ஸ்டேட் அப்கிரேடேஷன் டெவலப்மெண்ட் and advancement of student residents. ஸோ இதை வந்து ஒன்று டிஎன் சுடர்ஸ் அப்படின்ற ஸ்கீமுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் ஹாஸ்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கார்ப்பரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்தை தொடங்க போகிறாங்க. ஸோ இதனோட வேலை என்ன அப்படின்னாக்கா மாநிலம் முழுவதும் உள்ள மாணவர் தங்கும் விடுதியினுடைய வசதிகளை மேம்படுத்துவது தான் இவங்களுடைய நோக்கம். ஸோ அடுத்தது மாணவர் தங்கும் வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் டிஎன்எஸ்ஹெச்சி ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் ஹாஸ்டல் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கார்ப்பரேஷன் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை தொடங்க போகிறாங்க. அதற்காக வந்து பார்த்திங்கனாக்கா 10 கோடி ரூபாய் வந்து பார்த்திங்கனாக்கா 10 crores வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்தது இந்த டிஎன் சுடர் அந்த ஸ்கீமுக்கு கீழே வந்து பார்த்திங்கனாக்கா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னாக்கா 200 ஒருங்கிணைந்த மாணவர் விடுதிகள் கட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 லட்சம் நவீன படுக்கை வசதிகளுடன் கூடிய, ஸோ எவ்வளோனாக்கா 1 lakh 1 லட்சம் நவீன படுக்கை வசதிகளுடன் கூடிய 200 ஒருங்கிணைந்த மாணவர் விடுதிகளை கட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கனாக்கா இதை எப்படி செயல்படுத்த போகிறாங்க அப்படின்னு கேட்டாக்கா PPP, அதாவது பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடியது வகையில் DBFOT. இந்த DBFOT அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா டிசைன், பில்ட், ஃபைனான்ஸ், ஆப்ரேட், ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இந்த DBOT அப்படின்றது, அதாவது இந்த DBFOT அப்படின்றது என்னன்னா டிசைன், பில்ட், ஃபினான்ஸ், ஆப்ரேட், ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்கிறது. டிசைன், பில்ட், ஃபினான்ஸ், ஆப்ரேட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னாக்கா டிசைன் அப்படின்னா வடிவமைப்பு. தனியார் நிறுவனம் வந்து பார்த்திங்கனாக்கா திட்டத்திற்கான வரைபடம் மற்றும் வடிவமைப்பை அவங்களே உருவாக்குவாங்க. அதை அந்த நிறுவனமே என்ன பண்ணுனாக்கா முழுமையாக கட்டுவாங்க. ஸோ அந்த நிறுவனமே கட்டும். அதற்கான முழு பணத்தையும் வந்து பார்த்திங்கனாக்கா தனியார் நிறுவனமே என்ன பண்ணுவாங்கன்னா முதலீடு செய்வாங்க. முதலீடு செஞ்சுட்டு அதிலிருந்து குறிப்பிட்ட காலத்துக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா சேவையை வந்து வழங்குவாங்க. அவங்க வந்து பார்த்திங்கனாக்கா என்ன பண்ணுவாங்க, ஆப்ரேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமேல்ட்டு ஒப்பந்த காலம், அந்த பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்கனாக்கா அந்த சொத்தை வந்து பார்த்திங்கனாக்கா அரசுக்கு தனியார் நிறுவனம் வந்து திருப்பி அமைச்சிருவாங்க, திருப்பி கொடுத்துருவாங்க. இதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கனாக்கா DBFOT அப்படின்னு சொல்லுவாங்க. இது PPPல ஒரு சக்ஸஸ்ஃபுல் மாடல். ஸோ இது வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மாடல். அந்த திட்டங்கள் அனைத்துமே இந்த மாடலில் கொண்டு வராங்க அப்படின்னும் போது அது சக்ஸஸ்ஃபுல்லாகவே கொண்டு போகும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கனாக்கா DBFOT மாதிரியின் அடிப்படையில் அந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படும் அதற்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து பார்த்திங்கனாக்கா அதற்கான மானியம் எவ்வளோ கொடுக்குறாங்கனாக்கா 20% மானியம் கொடுக்குறாங்க. அந்த DBFOT அந்த திட்டத்துக்கு அடிப்படையில் இதை கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த தங்குமிடங்கள் அனைத்துமே எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உயர்தர வசதிகள் கொண்டது. உயர்தர வசதிகள்னால் என்னன்னாக்கா ஏசி, குளிரூட்டப்பட்ட அறைகள், மற்றும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஜிட்டல் கற்றல் மையங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 24x7 வந்து பார்த்தீங்கன்னாக்கா செக்யூரிட்டி,
தென் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாடர்ன் கிச்சன்ஸ், மாடுலர் கிச்சன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா லிஃப்ட் வசதி. இது அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல இருக்க போகுது. அதை தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சுடர் திட்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னொன்று என்ன பண்ண போகுதுனாக்கா, இந்த ஹாஸ்டலில் எல்லா சமூகத்தை சார்ந்த மாணவர்களும் தங்கும்போது அந்த பல்வேறு சமூகங்கள் மற்றும் மதங்களைச் சேர்ந்த இளைஞர்களை இந்த திட்டம் ஒன்றிணைக்கும். யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? ஸோ இது வந்து ஒருங்கிணைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா மதுரையில் சீர்மிகு சட்டப்பள்ளி தரத்தில் மேம்பட்ட சட்டக்கல்வி வழங்க சிறப்பு சட்டக்கல்லூரி 300 மாணவர்களின் சேர்க்கையுடன் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னாக்கா மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லா காலேஜ் வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பட்ஜெட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னாக்கா ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்காக. ஸோ இந்த உயர்கல்வித்துறைக்கு 8393 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அப்படின்றத இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஸ்கீம்ஸ். அண்ட் தென் பட்ஜெட்டில் வந்திருக்கக்கூடிய திட்டங்கள் மற்றும் டேட்டாஸ் இதை வந்து தெளிவாக படிச்சுக்கும் போது நம்மளுக்கு எக்ஸாம்ஸ்க்கு கரெக்டாக யூட்டிலைஸ் ஆகும். இதனுடைய கம்பேரிட்டிவ் ஸ்டடி, அதாவது லாஸ்ட் இயர் 25-26 பட்ஜெட், இன்ட்ரிம் பட்ஜெட், அந்த பட்ஜெட்டையும் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் பட்ஜெட், இது ரெண்டுத்துக்குமான கம்பேரிசன் வீடியோவை அப்கமிங் கிளாஸஸில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.